ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு மிட்வீக் மிராக்கிள் சர்வீஸிலும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் 2 பேதுரு 1 அதிகாரம் 16 18 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 1 அதிகாரம் 16 18 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன், சத்தியத்தின் சான்று என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். சத்தியத்தின் சான்று. அதாவது சுவிசேஷம் என்று நம்ம சொல்லுகிறோமே, இந்த சுவிசேஷம் மனுஷருடைய யோசனை அல்ல. பவுல் தெளிவாக சொல்லுகிறார், எங்களுடைய சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இன்னுமாக சொல்லுகிறார், நான் மனுஷரிடத்தில் பெற்றதும் இல்லை, மனுஷரிடத்தில் கற்றதும் இல்லை, கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். இங்கே பேதுரு சொல்றாரு, இது கதை அல்ல, இது கதை அல்ல. ஆரம்பம் முதல் கண்ணார கண்டவைகளை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறார். கண்ணார கண்டவைகளை குறித்து நாங்கள் இதை ஏற்படுத்தி இருக்கிறோம். அவருடைய வல்லமையையும் அவருடைய வருகையும் முன்னறிவித்தோம் என்று அவர் சொல்லுகிறார். நான் வரிசையாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு அதில் இருக்கிற ஆழமான காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நாம் தியானிக்கிற இந்த காரியங்களின் அடிப்படையிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்வார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். பேதுருடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை மாத்திரம் நான் வரிசைப்படுத்துகிறேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. அப்போ பேதுருடைய வாழ்க்கையில அவன் எங்கெல்லாம் இந்த ஒரு கண்ணார கண்டான் அப்படின்ற காரியங்களை மட்டும் வரிசைப்படுத்தி அதிலே இருக்கிற ஆழமானவைகளை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். சும்மா ஒரு மேலோட்டமான சொல்றேன். லூக்கா 5 அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த லூக்கா 5 அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும், அங்கே இந்த பேதுருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, வெறுமையான நிலைமை. ஒரு வெறுமையான நிலைமை. வெறுமையான ஒரு நிலைமையில ஆண்டவர் வந்து அன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து 2 படகுகளும் அமிழத்தக்கதான ஒரு நிறைவை கொடுத்தார். ஸோ நம்ம ஒரு தலைப்புக்காக என்ன சொல்லலாம் அப்படின்னா, லூக்கா 5 அதிகாரத்திலே பேதுரு கண்ட காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு வெறுமை நிறைவானது. அப்படிதானே? ஒரு வெறுமை நிறைவாச்சு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே ஏதாவது ஒரு எல்லையிலே வெறுமை இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் அதை தேடி வந்து இந்த இரவிலே அந்த வெறுமை என்ன செய்வார்? நிறைவாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களை மட்டும் இல்லை, என்னை எப்போவுமே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் பொழுது, உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது, உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் அதில் ஒரு நிறைவு இருக்கிறது. அப்படிதானே? போவாஸ் சாப்பாட்டு வேளையில் ரூத்துக்கு என்ன கொடுத்தாரோ அது ரூத்துக்கு மாத்திரமல்ல, ரூத்து எங்க போகிறாளோ அங்க இருக்கிறாளோ அந்த மாமியாருக்கும் அதிலே இருக்கிறது. பரிபூர்ண விளைச்சல் உண்டான போது யோசேப்புக்கு மாத்திரமல்ல, யோசேப்பு இருந்த நாட்டுக்கு மாத்திரமல்ல, பக்கத்தில் இருந்த தேசத்தாருக்கெல்லாம் அதிலே ஒரு நிறைவு உண்டாயிருந்தது. அப்போ நம்ம நிச்சயமா என்ன சொல்ல முடியும் என்று சொன்னால், நாமும் கண்ணார காண முடியும். இது கதை அல்ல, இது நிஜம். கர்த்தர் நமக்கும் இப்படி செய்வார். என்ன செய்வார்? நம்முடைய வெறுமைகள்
நிறைவாக மாறும். இது வந்து பேதுரு பார்த்த காரியம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் அங்கே உங்களுக்கு தெரியும் வந்து 22வது வசனத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா படகில் இருந்த எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு பேதுரு மட்டும் என்ன பண்றாரு, நீரே ஆனால் நான் உம்மிடத்திலே வர கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். நடந்த உடனே என்ன ஆச்சுன்னா வந்து காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்துட்டார். அப்படிதானே, முங்கிட்டார். நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கணும். 12 பேர் இருக்கிற படகுல ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு, அதுவும் இயேசு எங்கிட்டோ போறாருன்னா பரவாயில்ல, இயேசு படகுக்கு நேர் தான் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் கொஞ்சம் கூட பொறுமையா இல்லாம என்ன பண்றாரு, நானும் நடந்து உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் மனசுக்குள்ள நினைச்சிருமா, இது தேவையா, நாங்களாம் பேசாம உட்காரல, நாங்களாம் அப்போஸ்தலர் இல்லையா? குறிப்பா யார் அப்படி நினைச்சுக்கலாம் அதிகமா, இவரை கொண்டு வந்த அந்திரேயா இருக்கார்ல, அவர் நினைச்சிருக்கலாம்ல, உனக்கு முன்னாடி சீனியர், நானே என்ன பண்றேன், சைலண்டா இருக்கேன், நீ என்னப்பா. ஆனா இப்படி பொங்கி எழுந்து போறாரு பார்த்தீங்களா, அது கூட பிரச்சனை இல்லை. போன போது என்ன ஆயிடுச்சு, அங்க முங்கிட்டாரு. அப்படிதானே, அந்த நேரம் உண்மையிலேயே படகுல இருந்து எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க, கேலியா சத்தம் போட்டு சொன்னோம்ல, அப்படித்தானே. அப்ப அங்க நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு தோல்வி ஜெயமான். பேதுருவை பொறுத்த வரைக்கும் அவருடைய தோல்வி என்னவாயிருச்சு, ஜெயமான். பப்ளிக்கா தோத்துட்டாரு, பப்ளிக்கா என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா, ஆமீன். உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல தலை குனிவு ஏற்பட்டுச்சோ அங்கேயே உங்களை தலை நிமிர்ந்து நிற்கும்படி, திரும்பமா அதே கடல்ல நடக்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமீன். ஸோ அது வந்து ரெண்டாவது. அதுவும் வந்து இது நான் சொல்றது எல்லாமே பேதுருவை சம்பந்தப்படுத்தி மட்டும்தான் என்ன செய்கிறேன், சொல்றேன். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் அங்க பேதுரு விட்னஸ் பண்ண ஒரு காரியத்தை போட்டிருக்கு. என்ன விட்னஸ் பண்ண காரியம் என்ன அப்படின்னா, பேதுரு அங்கேயும் பாருங்களேன், எல்லாரும் இருக்கிறார், 3 பேர் தான் மொத்தம். அந்த 3 பேர்த்துல யார் தான் பேசுறா, பேதுரு மட்டும் தான் பேசுறார். பேதுரு மட்டும் தான் சொல்றாரு, ஆண்டவரே இங்கே இருக்கிறது நல்லது, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும், இதெல்லாம் சொல்றாரு பாருங்களேன். ஸோ இங்கே அவர் என்ன விட்னஸ் பண்றார் அப்படின்னா, ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்கிற ஒரு நிகழ்வு, அதை விட்னஸ் பண்றார். அதாவது யோசிச்சு பாருங்களேன், வந்து எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் சில விஷயங்கள். மோசே, நீ தான் நியாயப்பிரமாணிகன், உன்கிட்ட தான் என்ன பண்ணுவேன், நான் பிரமாணத்தை கொடுப்பேன், அதை நீ உடைச்சு போட்டாலும் திரும்ப என்ன பண்ணுவேன், உன்னையவே கூப்பிட்டு திரும்ப உகையிலே அதை பண்ணி கொடுப்பேன், ஓ மூலமாக தான் அந்த ஜனங்களோடலாம் பேசுவேன், ஓ மூலமாக புறப்பட்டதில் இருக்கிற ஒரு சிலர் போய் என்ன செய்வாங்க, அப்படித்தானே. யோசுவா, காலேபெல்லாம் மோசே மூலமாக வந்தவங்க தானே, அவங்களாம் கானானுக்குள்ளே போவாங்க, நீ மட்டும் என்ன பண்ண மாட்ட, போக மாட்ட. அல்லேலூயா. வேற யாராவது சொன்னால் பரவாயில்லைங்க, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லலாம், ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு, நீ போக மாட்ட. அப்படிதானே, தாவீதுக்கு சொல்லிட்டாரு, ஆண்டவரே அப்பா நீ ரொம்ப நல்லதுதான் எல்லாம் பண்ணது, ஆனால் நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேணாம். ஆண்டவரே இருதயத்துக்கு கேட்டவன்னு சொன்னீங்களே, கடைசியில் இப்படி சொல்லிட்டீங்களே ஆண்டவரே, உங்க கிருபை எவ்வளோ பெருசு, நீ எவ்வளவா மன்னிக்கிற தேவன், எல்லாம் ரைட்டு தான்ப்பா, ஆனால் நீ என்ன பண்ண மாட்ட, நீ கட்ட மாட்ட. அப்படித்தானே. ஸோ மோசேக்கு அது எவ்வளவு துக்கமாக இருந்திருக்கும். இதுவும் சொல்ல, அதுக்கு மேலே சொல்ல போனா, ஆமாம் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீ என்ன பண்ணு, நீ பாரு, ஆனால் அந்த பால் உனக்கு இல்லாத தேனு உனக்கு இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். அப்போது பேதுரு விட்னஸ் பண்ணுகிற முதல் காரியம் இங்கே இந்த இடத்துல என்ன விட்னஸ் பண்ணுறாருன்னா, ஒரு துக்கம் என்னவாயிருக்குன்னா சந்தோஷம் மாறி இருக்கு. ஒரு மோசே வந்து எங்க வந்து நிற்கவே முடியாதோ அங்கே என்ன பண்ணுறான், இப்போ நிற்கிறான். நியாயபரமான காலகட்டத்தில் ஃபெயிலான ஒருத்தனை கிருபை பாஸ் பண்ண வச்சு என்ன பண்ணியிருக்கு, உள்ள கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். ஸோ இது ஒரு, அதனால தான் என்ன சொல்கிறோம், ஒரு துக்கம் என்னவா மாறுது, சந்தோஷமாக மாறுது. அப்படியே மத்தேயு 16 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே வந்து செசரியாவின் திசையில் வந்து ஒரு பரீட்சை நடக்குது. என்ன பரீட்சை? ஒரு கேள்வி கேட்குறாரு, என்னை யாருன்னு சொல்கிறாங்கப்பா? எல்லாரும் தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க. அப்போது பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் யாருன்னு? பேதுரு தான் பேசுகிறார், வேறு யாருன்னு செய்யலை, பேசலை. வேறு எல்லாரும் அவங்க இருக்கிற போதிலும் பேதுரு மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே, இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அங்கே ஒன்று சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு திறவுகோலை என்ன செய்கிறேன், தாரேன். அப்போ நம்ம இப்படி எடுத்துக்கிறோம், வந்து அடைப்பட்டவைகள் திறக்கும், அப்படி தானே? ஆமென். சுவிசேஷத்தை நம்புகிற உங்கள் வாழ்க்கையில், நான் வரிசைப்படுத்தி நீ கவனிச்சிக்கலான்னு தெரில, சுவிசேஷத்தை நம்புகிற உங்கள் வாழ்க்கையிலே வெறுமைகள் நிறைவாக மாறும். சுவிசேஷத்தை நம்புகிற உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் ஜெயமாக மாறும். சுவிசேஷத்தை நம்புகிற உங்கள் வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷமாக மாறும். சுவிசேஷத்தை நம்புகிற உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டவைகள் எல்லாமே திறக்கப்படும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ இதுடைய அடுத்த பாட்டுக்கு வரோம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் பேதுரு வந்து பார்த்துருக்கிறார், அப்படிதானே? இதோடைய அடுத்த பாட்டுக்கு வரப்போகிறோம். அதை தான் ரொம்ப முக்கியமாக தீர்க்க தரிசனமாக நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். அல்லேலூயா. அடுத்த பாட்டு என்ன? லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. அங்கே தான் சீமோன் பேதுருவாக உருமாற்றம் அடைகிறார், அப்படிதானே? சீமோன் பேதுருவாக உருமாற்றம் அடைந்த நிகழ்வு, ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்த ஒரு நிகழ்வு. பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் என்னன்னா, அவன் இயேசுவை வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், வந்தான். எனக்கு இயேசுலாம் வேணாங்க அப்படின்னு வந்தான். ஆனால் இயேசு அவனை தேடி வந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து அந்த கரை சேருவதற்கு முன்பதாக ஒரு மன மாற்றத்தை கொண்டு வருகிறார். அந்த கரைக்கு சேர்ந்த உடனே வேதம் சொல்கிறது, எல்லாவற்றையும் விட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள், அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த 4 அற்புதத்தையும் வச்சு தான் நான் பேச போறேன். நீங்க கிறிஸ்துவின் நிமித்தமா விட்ட ஏதோ ஒன்று, அவருக்காக உங்களுக்கு லாபமாய் தோன்றினது, ஆனால் நீங்கள் நஷ்டம் என்று விட்ட ஏதோ ஒன்று, அதை அவர் உங்களுக்கு திரும்பவும் தரப்போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவான் 21ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, இங்கே விட்டுட்டு போன மீன் அங்கே எப்படி கிடைக்க தெரியுமா? 153 பெரிய மீன்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி அற்புதம் நடந்த உண்மைதான். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 2 படமும் அமிழத்தக்கதான மீன்கள் கிடைத்த உண்மைதான். ஆனால் வேதம் அன்றைக்கு அதை பெரிய மீன்கள் என்று பதிவு செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த மீன்களை வேதம் பதிவு செய்கிறது, 153 பெரிய மீன்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதற்கும் இதற்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னவென்றால், அன்றைக்கு அவன் அதை சுவைக்கவில்லை, இன்றைக்கு அவன் அதை சுவைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இந்த கரையில் அவன் சாப்பிட்றான் மீன் அப்படின்னா, அவன் பிடிச்சதும் இருக்குது, அப்படிதானே? அவனுக்கு பிடிச்சதும் இருக்குது, கரெக்டா? அவன் பிடிச்சதும் இருக்குது, அவனுக்கு பிடிச்சதும் இருக்கு. ஏன்? கரையில் ஏற்கனவே ஒரு பார்பிக்யூ போட்டு வச்சிருக்கிறார் ஆண்டவர், அப்படிதானே? தழலிலே சுடப்பட்ட மீன், ஆஹா என்ன சூப்பராக இருக்கு. அவன் பிடித்ததும் அவனுக்கு பிடித்ததும் அருளப்பட்டது. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களில் தேவன் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருக்காக விட்ட ஏதோ ஒரு காரியத்தை பெருசா திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு தரப்போற. கர்த்தர் நிமித்தமா, அவர் நேசித்த நிமித்தமா, உணர்வடைந்தது நிமித்தமா, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம், நீங்க தான் வேணும்னு சொன்னது நிமித்தமாக ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, உனக்கு நான் சில பெரிய காரியங்களை உனக்கு தரப்போறேன். அல்லேலூயா,
பிரைஸ் தி லார்ட். ஐ மீன் அப்பவே பேதுருவை அந்த மீன்கள் நிறுத்தவில்லை என்றால் இப்பயும் நிச்சயமா அது அவனை நிறுத்தவே முடியாது. 183 பெரிய மீனை பார்த்தோன்னே திரும்ப போக மாட்டார். எப்படிதான் இருப்பாரு? திரும்ப ஆண்டவருக்கு பின்னாடி தான் வருவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, ரெண்டாவதுக்கு வரோம் பாருங்க. மத்தேயு 14 அதிகாரத்தில் உள்ள ரெண்டாவது விஷயம். இங்க ஆண்டவர் பாருங்க, வேற யாருமே, see the opportunity was open for everyone. படவில் இருந்த யார் கேட்டாலும் செய்திருப்பார், அப்படிதானே? ஆவேசம் என்று அலறினவர்கள் எத்தனை பேர் அலறினாங்க? 12 பேர் தான் அலறினாங்க, அப்படிதானே? 12 பேர் தான் பயத்தினாலே அலறினார்கள். ஆனால் விசுவாசத்திலே பேசின ஒரே ஒருத்தன், நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர இடம் கொடும். அல்லேலூயா. ஆண்டவர் இதை அனுமதித்தார் இல்லையா? அப்படி படவிலிருந்து இறங்கி கடல் மேலே நடந்து வந்தால், நம்ம ஏற்கனவே இது நிறைய தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். காற்று கடல் காணக்கூடியது காணக்கூடாதுலாம் சொல்லியிருக்கிறோம், அப்படிதானே? அவன் பயந்தது, காற்றை பார்த்து பயந்தான், ஆனால் கடல் அவனை உள்வாங்கி கொண்டது. காற்று தூக்கி போடல, அவனை காற்றை தூக்கி போட்டுச்சு இல்லை, கடல் உள்வாங்கி கொண்டது. ஆனால் ஆண்டவர் ரெண்டுக்கு மேலேயுமே அதிகாரம் உடையவராக இருந்தார். Jesus was able to walk on the water because he had authority over the air and also over the water. He had the authority over the wind and the water. விண்டு மேலேயும் அதிகாரம் இருந்துச்சு, வாட்டர் மேலேயும் அதிகாரம் இருந்துச்சு. அதனால ஒரு அற்புதத்தை செஞ்சு அவன் என்ன பண்ணார்னா திரும்பமா நடக்க வைத்தார். இப்போ நான் அவனுக்கு கேட்குறேன், சில நடைகள் நமக்கு மாத்திரமே உரியதா இருக்கு. விசுவாசத்தின் பாதையில் நம்ம நினைக்கலாம், ஒரு வேளையே எனக்கு மட்டும் இந்த பாதை, எனக்கு மட்டும் இந்த பாதை, என்னை மட்டும் இப்படி நடக்க வச்சாரு, வேற யாருமே இப்படி நடக்கலையே, என்னை மட்டும் ஏன் இப்படி நடக்க வச்சாரு? உனக்கு தெரியாத சில காரியங்களை உன் வாழ்க்கையிலே, உன் அதிகாரத்திலே அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். பேதுருக்கு தெரியாது இப்படி நடக்கிறதுனால என்ன ஆகும், என்ன நடக்கும், அதெல்லாம் எதுவுமே பேதுருக்கு தெரியாது. பேதுருடைய விருப்பம் என்னன்னா, கடல் மேல் நடந்து உங்ககிட்ட வரணும், அவ்வளோதான். ஸோ அந்த ஆனர் பண்ணாரு, நீ நடந்து வான்ட்டாரு. முங்கினான்ல, முங்கினதுக்கு அப்புறம் திரும்பி என்ன பண்ணாரு? முங்கினதுக்கு அப்புறம் திரும்பி எடுத்து அவனை. ஸோ நேற்று ஒருத்தர் பேசியிருந்தேன், ஒரு ஊழியக்கார்ட்ட. அப்படி நான் சொன்னேன், மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் படகுன்னு வச்சுக்கோ, இதுதான் படகு. இந்த படகுலேருந்து காலை எடுத்து வெளியே வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வெளியே கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு மீனவனுடைய மைண்ட் செட் இருக்கவே கூடாது, அப்படிதானே? ஒரு மீனவனுடைய மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, அந்த மீனவனுடைய மைண்ட் செட் அவன்கிட்ட என்ன சொல்லணும்னா, காலை வச்சேன்னா நேர கபால ஸ்தலம் தான், அப்படிதானே? ஏன்னா நடுக்கடல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ ஆழம் இருக்கு, எவ்வளோ பெரிய புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, வைக்காது. அப்போ அதை மிஞ்சி ஒருத்தன் வாரான் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, இந்த மைண்டு சொல்றத அவன் என்ன பண்ணல, கேட்கல. கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே என்ன பண்றான், சார்ந்து கொள்றான். என்கிட்ட சொல்லிட்டார் ஒருத்தர், அவர் சொல்லிட்டாருன்னா அவர் எல்லாத்தையும் என்ன செய்வாரு, பார்த்துக்கிடுவாரு. பிரைஸ் தி லார்ட். ஐ மீன், அந்த கடல் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்குல்ல, அதை நான் நம்புறேன். எனக்கு அதிகாரம் இருக்கோ இல்லையோ அதை நான் நம்புறேன். அதனால நான் என்ன செய்றேன், நடக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு பெரிய விசுவாசம், தைரியம் என்னன்னா, நான் நடக்கிறேன், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு. அவர் பார்வையில் தான் எல்லாமே நடக்குது. கர்த்தருடைய பார்வையில் நடை பழகினான், நடந்தான். வீழ்ச்சி அடைந்த போதிலும் அவர் தூக்கி எடுத்தார், திரும்ப நடத்தினார். அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாட்களுக்கு பிறகு அந்த கீழே இருந்த எல்லாத்தின் மேலும் அதிகாரம் பேதுருவுக்கு அருளப்பட்டது. அல்லேலூயா. நீங்க சில பாதையில நடக்கிறீங்க, நீங்க மட்டும்தான் நடக்கிறீங்க, என்னைக்கோ நடந்திருக்கீங்க, கவலைப்பட வேண்டாம். அதில் ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. என்ன சத்தியம் இருக்குன்னா, நீ என்றைக்கு எதன் மேல் நடந்தையோ அதற்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் நீ அன்றைக்கே கீழ்ப்படுத்தி விட்டாய். அல்லேலூயா. அப்படின்றதுனால மட்டும்தான் பேதுரு தூண்டில் போட்ட உடனே மீன் என்ன பண்ணுச்சு, பேதுருவை தேடி வந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். ஸோ வேற யாருக்கு அந்த அதிகாரம் இல்லை.
எல்லாரும் மீன் பிடிக்கிறவங்க தான். ஆண்டவர் வேற யாரையும் அனுப்ப முடியல. ஆண்டவர் யாரையும் அனுப்புனாரா? அனுப்ப முடியல. ஏன்? ஒரே ஒருத்தன் தான் விசுவாசத்துல துணிந்து இதுல நடந்திருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் விசுவாசத்திற்கு இணங்கி துணிந்து நடக்கும் சகல நடைகளுக்கு பிறகே உங்களுக்கு தெரிந்திராத பல புதையல்கள் இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தூண்டில தேடி ஒரு மீன் வருது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு மீன் முந்தி வருது பாருங்க. எல்லா மீனையும் முந்தி ஒரு மீன் வருது. அந்த மீன் வாயில் என்ன இருக்கு? வெள்ளி பணம் இருக்கு. அதுதான் விசேஷம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை நடத்தினது நிமித்தமாக உங்களுக்கு தெரியாத பல காரியங்களை அவர் உங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவைகளை அவர் உங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறபடினால் அவைகள் உங்களுக்கு பிறகே வந்து கொண்டிருக்கிறது. நேற்று ப்ராஃபட்டிக் கவுன்சிலில் வந்திருந்த ஒருத்தர்களுக்காக ஜெபம் பண்ணேன், ஒரு குடும்பத்துக்கு சென்னையில். அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது நான் சொன்னேன், நன்மையும் கிருபையும் உங்களை தொடராது அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. துரத்துன்னு சொன்னேன். நன்மை கிருபை உங்களை தொடராது, ஆனால் துரத்தும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பேதுரு கீழ்ப்படுத்தினவைகள், அவனுக்கு கீழே, அவன் பாதத்துக்கு கீழே அதை ஒப்பு கொடுத்ததுனால அந்த நன்மை அவனை துரத்திக்கிட்டே வந்துச்சு. அவன் எங்கே போனாலும் சரி. உங்கள் வாழ்க்கையில் இதை தேவன் பதிவு செய்கிறார். உங்களை கொண்டு விசுவாச நடை, உங்களை மட்டும் அழைச்சு நீங்கள் மட்டும் நடந்து அந்த பாதைகள் இருக்கே, அந்த பாதைகள் பின்னாட்களில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொக்கிஷங்கள் ஏராளம். அவைகள் உங்களுக்கு பின்னாடியே வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். அந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 5வது வசனத்தை வாசிங்க. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ரைட். ஒரு மேகம், ஒரு நிழல். இது வேற எங்கேயும் வரல. யார் பேசுமோ வந்திருக்கு? பேதுரு. கரெக்டா? பேதுரு தானங்க பேசுறா. சந்தேகமா இருக்கா? அவன் பேசுகையில், பேதுரு பேசுகையில். அல்லேலூயா. பேதுருவே, நீ நினைக்கிறப்பா இன்னைக்கு ஓட நிழல் அவ்வளவுதான் நினைக்கிற, சத்தம் முடிஞ்சிருச்சு, நிழல் அப்படிதான் நினைக்கிற. ஆனா இந்த நிழல் உன்னை தொடர தொடங்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப தெரியல, ஆனா அப்போஸ்தலனாக அவன் உருமாற்றம் அடைந்து நடந்த போது இந்த நிழல் அவனை தொடர்ந்தது. அவனுடைய நிழலில் பிரதிபலித்து அதனாலே அற்புதங்கள் நடந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப எங்கெல்லாம் நீங்க தேவ பிரசன்னத்தை ஆர்வம் கொண்டு இங்க இருக்கிறது நல்லது, ஐயா இங்க இருக்கிறது நல்லது, இங்க இருந்தா நம்ம நல்லா இருக்குமே அப்படிங்க நீங்க மட்டும்தான் அப்படி நினைக்கிறேன். கொஞ்சம் பேரா வந்திருக்கிறீங்க. மற்றவங்கெல்லாம் வீட்டில் இருந்தா நல்லது, சைடில் படுத்துக்கிட்டே பார்த்தா நல்லது அப்படின்னால அவங்க வரல. ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்களே இல்லையா? இங்கே இருந்தா இங்கே இருக்கிறது நல்லது. தாவீது சொல்லுகிறான் அப்படித்தானே, 1000 நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. பேதுரு அந்த தேவ பிரசன்னத்தை விரும்பி சொன்னா, இது நல்லா இருக்கு நல்லது அப்படின்னு சொன்னா, நிழலிட்ட மேகம் அதிலிருந்து சத்தம் புறப்பட்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதை தான் அவன் சொல்றான். நம்ம வாசித்த 2 பேரில் தான் சொல்றேன். நாங்கள் அந்த சத்தத்தை, அந்த உன்னதமான இடத்துலேருந்து உண்டான சத்தத்தை நாங்கள் தேவ பருவத்தில் இருக்கும்போது என்ன செஞ்சோம்? அதை கேட்டோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஏதோ ஒரு நிமிஷம் மாத்திரம் வந்துட்டு போற நிழல் அல்ல. that shadow will definitely follow you. Praise the Lord. தேவ பிரசன்னத்தில் வெளிப்பட்ட நிழல் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செல்லுகிற எல்லா இடத்திலும் அந்த நிழல் உங்களை தொடருகிறதாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. 4வது, இதுதான் கடைசி. இது சொல்லிட்டு என்ன பண்ண போறோம்? முடிக்க போறோம். நம்ம மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம். அதுல 13ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள், ஒரு திசை அப்படிதானே,
ஒரு நடையும் பார்த்தோம். இங்கே ஒரு திசையில் வந்தபோது, திசைகளில் டைரக்ஷன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 and 19 வாசிங்க. 16. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். நான் உங்களுக்குன்னு போட்டுக்கா, நான் உனக்குன்னு போட்டுக்கா. உனக்கு. அப்ப யாருக்கு வெளிப்பாடு இருக்கிறதோ, கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு யாருக்கு இருக்கிறதோ அவன் திறவுகோள்களை பெற்றுக்கொள்கிறான். 12 பேர்ல யாருக்கு கிடைச்சிருக்கு? ஏதாவது பக்கத்து வீட்டுக்கு எடுத்து திறந்தாரா? ஏதாவது திறந்தாருன்னு போட்டிருக்குதா? சாவி கிடைத்த உடனே கதவை திறந்து விட்டார்னு போட்டிருக்கா? இல்லை. இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, கிறிஸ்துவ குறித்த வெளிப்பாடு உங்களுக்குள் வரும்போதெல்லாம் உங்களுக்கு திறவுகோள்கள் அருளப்படுகிறது. ஆனா அந்த திறவுகோலை மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல. யூ வெயிட். I want to prophetically declare for so many of you, you already have a key. Your door is now coming. Amen. நீ திறக்க வேண்டிய கதவு இப்ப வருது. Praise the Lord. Amen. யோசிச்சு பாருங்களேன். வந்து அதாவது அப்போஸ்தலர்கள் இந்த சொல்லப்பட்ட இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இவங்க இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இவங்கெல்லாம் பெறல. சரியா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவின் அபிஷேகத்தை இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்காங்க? பெற்றுக்கிறாங்க. 9th chapter அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் நடக்குது. என்ன சேஞ்சு? நம்ம ஏற்கனவே சொன்னோம், குதிரையில் வந்தவன் கூடையில் போயிட்டான் திரும்பன், அப்படித்தானே? ஒரு மாற்றம். ஆனா அந்த மாற்றம் எப்படிப்பட்டதுன்னா, நிருபங்களை கொண்டு வந்தவன் இனிமே என்ன செய்ய போறான்? நிருபங்களை எழுத போறான். அவ்வளவு பெரிய உருமாற்றம் நடந்திருக்கிறது. இப்போ உண்மையிலே டாக் ஆஃப் த டவுன் யாரா இருந்திருக்கும்? எல்லாரும் யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? 9ஆம் அதிகாரத்துல சவுலை பத்தி தான் எல்லாரும் என்ன செய்யறாங்க? சவுல் என்கிற ஒருவன் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரியா? பவுலா மாத்திட்டாரியா? அப்படிதானே? கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான், யூதேயாவில் உள்ள சபைகளுக்கு முகமறியாதவனாய் இருந்தேன், ஆனாலும் அவர்கள் என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தான் அளிக்கத்தின் விசுவாசத்தை தான் இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அறிந்திருந்து என்னை குறித்து தேவன் என்ன பண்றாங்க? ஸோ பீப்புள் ஹவ் ஹர்ட் அபவுட் ஹிம். அவனுடைய பேர் பிரபலியமாயிருக்கு. எல்லாருக்கும் பேர் தெரியுது. முகத்தை தான் யாரும் பார்க்கல, ஆனால் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ மற்ற அப்போஸ்தலர் இருக்கிறார்கள், அப்படிதானே? அது மாத்திரமல்ல, கர்த்தரின் சகோதரனாகிய யாக்கோப் இருக்கிறார். யாக்கோப் வீட்டில் தான் பிரதானமான கூடுகையில் எங்கே தான் நடக்குது? யாக்கோபுடைய வீட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு. புதிதாக ஒருவன் வந்திருக்கிறான். அவன் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். அவன் பெரிய ஆளு தான் அவன், அப்படிதானே? நிருபங்கள்லாம் நிறைய எழுத போகிற ஒருத்தன் தான். ஆண்டவரே சொல்றாரு, நான் யாருன்னு அவன் ராஜாக்களுக்கும் பேசுவான்னு சொல்றாரு. ஆனா 10ஆம் அதிகாரம் வருகிறது. அங்கே செசரியா, அல்லேலூயா, செசரியாவிலே ஒரு கதவு திறக்கணும். செசரியாவில் ஒரு கதவு திறக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா ஒருத்தனாலும் முடியாது, ஒருத்தன் தான் இருக்கிறான்ப்பா. 10ஆம் அதிகாரத்தில் 5-6 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:5-6. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. ஆமென். அவன் தோள் பதறுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. ஆமென். சாவியை வாங்கி பாக்கெட்ல போட்டு ஒருத்தன் சும்மா என்ன பண்ணியிருக்கான்? உட்கார்ந்துருக்கான்ப்பா. என்ன பண்றனே தெரியல, அப்படிதானே? 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 9 கடைசி வசனம். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோள் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். கடலையே பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ரொம்ப நாள் உட்கார்ந்து இருக்கிறான், அப்படித்தானே? ஆனா பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு சாவி இருக்கு. இங்க நிறைய பாக்கெட்டுக்குள்ள சாவி இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, செசரியாவின் திசையிலே நீ பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு இந்நாட்களில் உயிர் கொள்கிறது. அல்லேலூயா. Maybe before so many years or months you have received a revelation concerning Christ and the reward was instant. உடனடியாக உனக்கு ஒரு திறவுகோலை கொடுத்தாரு. அது உனக்கு தெரியல, ஆனால் அது திறக்கப்படும் காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. Praise the Lord. Amen.
இப்போ ஆண்டவர் சொல்றாரு, வேற யார்கிட்டையும் ஆள் அனுப்ப முடியாதுப்பா, ஒருத்தன் தான் அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி 4 நாள் ஆள்க காத்திருக்கிறான். யார் காத்திருக்கிறவன்? யார் சாதாரண ஆள் கிடையாதுங்க. 100க்கு அதிபதி காத்திருக்கிறான். 100க்கு அதிபதி காத்திருக்கிறான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திறவுகோல் செயல்படக்கூடிய காலம் வந்துருச்சு. உங்களுக்காக யார் யாரை கர்த்தர் காத்திருக்க வைக்க போகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், கர்த்தர் உனக்கு திறவுகோலை கொடுத்திருப்பார் என்றால் நீ அதை பிரயோகிக்கும் காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். 11 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:11. வானம் திறந்திருக்கிறதா? போதும். பாத்தீங்களா? அப்பா, கீழே ஏதோ ஒன்று திறக்கணும்னா முதல்ல என்ன திறக்கணும்? அதுக்கு தான் உனக்கு திறவுகோலை கொடுத்தேன். அந்த திறவுகோலை கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? நீ என்னத்தை திறக்கிறியோ அது அங்கே, அப்படித்தானே? வாட் யூ பைண்ட் ஆன் எர்த் வில் பி பவுண்ட் இன் ஹெவன். வாட் யூ லூஸ், இங்கே எதை நீ திறக்கிறியோ, எதை கட்டவிழ்க்கிறியோ அது அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கும்? கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். திறவுகோலை கொடுத்துட்டேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ நீங்கள் விசுவாசிக்கணும். இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்காக சில காரியம் கைக்கு வந்துச்சு பாஸ்டர், ஆனால் அப்படியே நான் என்ன பண்ணேன்? அப்படியே கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கார் தெரியுமா? நீ பிடித்தவைகளும் உனக்கு பிடித்தவைகளும் கரையிலே இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க கரை சேரும் முன்னே கரி நெருப்பிலே அவர் உங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிட்டார்? தூக்கி வச்சிட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைக்கலாம், என்னப்பா இப்போதான் நான் பிடிச்சிருக்கிறோம், இப்போ நீ பிடித்திருக்கிறாய், ஆனால் உனக்கு பிடித்தது ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு. பசி எடுத்து சமைக்கிறதுக்கு சொல்றாரு. பசி எடுத்துச்சு, உடனே சொல்றாரு அடித்து புசிப்பா. ஆண்டவர், நான் இதுக்கு முன்னாடிலாம் பிடித்து தானே புசிச்சிருக்கிறேன், இல்லைப்பா அடுத்த லெவலுக்கு வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணு? அடித்து புசிப்பா. அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஐ மீன், ஸோ சம்திங் இஸ் ரெடி ஃபார் யூ. ஏதோ ஒன்று உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது என்பதை தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன். சம்திங் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஆமென். ஸோ அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக நம்ம சொன்னோம், உங்களை கர்த்தர் சில பாதைகளை நடக்க வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதன் மேல் அதிகாரத்தோடு நீங்கள் நடந்திருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் நடந்த அந்த நாள் முதல் அதன் கீழே சகல காரியங்களையும் அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே அன்னைக்குல இருந்தே நீங்க என்னைக்கு அது மேல ஜெயம் எடுத்திருக்கிறீங்களோ, அது மேல நடந்திருக்கிறீங்களோ, அன்னைக்கிலிருந்தே அங்க அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் உங்க அசைவுக்காக என்ன பண்ணுது? காத்திருக்கு. அல்லேலூயா. இந்த கடல் பக்கம் திரும்பி வந்துட மாட்டானா அப்படின்னு இருக்கு. கரெக்டா வந்த உடனே அந்த மீன் விரட்டி வந்துச்சு. உங்களுடைய நன்மை உங்களை தீவிரித்து தொடரும் ஒரு காலம் இது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்கள் எதை கீழ்ப்படுத்தினீர்களோ அதுக்கு கீழே உங்களுக்கு தெரியாத விதத்திலே சில பொக்கிஷங்கள் உங்களுக்காய் காத்திருக்கிறது. நீங்க வரும்போது உங்களுக்கு பின்னாடி தீவிரமாய் வரும் அவைகள். ஹல்லேலூயா, ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் தொடராது, துரத்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அது மாத்திரமல்ல, தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்து நாம் இங்கே இருக்கிறது நல்லது என்று நீங்க எப்பெல்லாம் நினைச்சீங்களோ அப்பெல்லாம் வெளிப்பட்ட நிழல் அங்கேயே மறைஞ்சு போகிற நிழல் அல்ல, அது சாய்ந்து போகிற நிழல் அல்ல, அது சர்வ வல்லவரின் நிழல். அது அப்படியே தான் இருக்கும். நீங்க போக 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 அந்த நிழல் உங்க மூலமா அற்புதங்கள் அடையாளங்களை நிகழ்த்தும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். செசரியாவின் திசையிலே வந்தபோது பெற்ற வெளிப்பாடு, அதனாலே அருளப்பட்ட திறவுகோல், அதை வைத்து ஆண்டவர் சொல்றார், அப்பா ஒரு பெரிய கதவு திறக்க போகுது, ஆனா நீ வந்தாதான் திறக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 100க்கு அதிபதியாக இருந்தாலும் அவன் தன்னுடைய ஜனங்களுடைய உனக்காக காத்திருப்பான். அவங்க சொன்னாங்க, நீர் வந்தது நல்ல காரியம். காரணம், உன் பாக்கெட்ல தான் சாவி இருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். எனவே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே தேவன் ஏற்கனவே அருளி இருக்கிற வெளிப்பாடுகள், ஏற்கனவே நீங்கள் பெற்றிருக்கிற திறவுகோல்கள், அவைகளை மகிமையாய் பயன்படுத்தும் காலம் வந்திருக்கிறது. உங்களுக்காகவும் சிலர் காத்திருக்கிறார்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கிறிஸ்துவ குறித்து, ஆண்டவர் இயேசுவை குறித்து ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகள், whenever you receive a revelation about Jesus through the Holy Spirit from the Word of God, each and every time you are receiving a key that can open heaven, a key that can open hearts. Praise the Lord. பேதுரு பிரசங்கிக்க தொடங்கின போதுன்னு எழுதியிருக்கிறது, பேச தொடங்கின போது. நான் சொல்றேன், பேசாட்டினாலுமே வந்திருக்கும். ஏன்னா நீ திறவுகோலை உடையவன், நீ உள்ள வந்துட்டாலே கதவு திறந்துருது. He was just waiting. The Holy Spirit was just waiting. இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் சொல்ல அந்த அந்த நொடி பொழுது, இயேசுவை பற்றி எப்ப சொன்னானோ அப்பொழுதே ஆவியானவர் பொழிந்தருளப்பட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்ககிட்ட திறவுகோள்கள் இருக்கிறது. அநேகர் பற்பல திசைகளில் காத்திருக்கிறார்கள், தீவிரமாய் காத்திருக்கிறார்கள். Praise the Lord. Hallelujah. ஒரு பசிய பேதுரு விட்டு கொடுத்தபடினால, அவனுக்கு பசிச்சது உண்மைதான், ஆனா அந்த பசியை விட்டு கொடுத்தபடினால அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தியம் வெளிப்பட தொடங்கிச்சு. ஹல்லேலூயா. என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவன் ஆகாரத்தின் மேல பசி தாகமா இருந்ததை விட நீதியின் மேல பசி தாகமா இருந்திருக்கிறான். He was instantly satisfied through a spiritual nourishment. Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்ககிட்ட திறவுகோலை கொடுத்திருக்கிறேன், அதை கொண்டு நீ புதிய எல்லைகளை நீ திறக்க முடியும். பற்பல ஜனங்கள் நீ வரணும்னு காத்திருப்பாங்க. காரணம், நீ பெற்றுக்கொண்ட திறவுகோல் கிறிஸ்து இயேசுவை பற்றியது, ராஜ்யத்தை பற்றியது. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. ஆண்டவரே, சொல்லப்பட்ட வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டோப்பா. ஆண்டவரே, பூமிக்குரிய இம்மைக்குரிய கதவுகளுக்காய் மாத்திரமல்ல, வானம் திறக்கப்படும்படிக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பிரயாணப்படுவார்களாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. செல்லுகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாய் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை நாங்கள் செயல்படுத்தும்படிக்கு, திறவுகோல்களை கொண்டு திறக்கும்படிக்கு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. ஆண்டவரே, கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் களி கூறும் போது ஏற்பட்ட நிழல் எங்கள் வாழ்க்கையிலே தாராளமாய் தொடர்ந்து கொண்டே இருப்பதாக. நாங்கள் செல்லுகிற எல்லா இடங்களிலும் அது தொடருவதாக தகப்பனே. நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Thank you Jesus. ஒரு நிமிஷம் அப்படி எழுப்பி நிற்போமா? என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எல்லாமே நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கு எல்லாமே நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே.
மத்தேயு 14 அதிகாரத்துல கடல் மேல் அவனை நடக்க வைத்த போதே பணம் பொக்கிஷம் எல்லாத்தையும் அவன் பாதத்துக்கு கீழ்ப்படுத்திட்டார். It was under his feet. The treasure was under his feet. அவன் பாதத்துக்கு கீழே தான் இருந்துச்சு. அவ்விதமான அந்த நடை அப்போஸ்தலனாய் மாறின பிறகும் ஆஸ்திகள் அவன் பாதத்திற்கு கீழே தான் இருந்துச்சு. ஒருவன் கொண்டு வந்து பணத்தை கொடுத்து சொன்னா, உம்மிடத்தில் இருக்கிற வரம் அப்படியே எனக்கு தாங்கன்னு சொல்லி, அவன் ஏற்கனவே அவைகளை கீழ்ப்படுத்தி போட்டபடினால் அவன் இணங்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, மகனே, இந்த உலகம் தேடுகிற, உலகம் எதுக்கு பின்னாடி ஓடுதோ அதை நான் ஏற்கனவே உன் பாதத்துக்கு கீழே வச்சுட்டேன். I have already subdued it under your feet. பேரு, புகழ், பணம், அந்தஸ்து எல்லாத்தையும் உன் பாதத்துக்கு கீழே வச்சுட்டேன். சுவிசேஷம் என்பது எல்லாம் மிஞ்சின அதிகாரமாக இருக்கிறது, அதற்கு மேற்பட்ட அதிகாரமாக இருக்கிறது. எஸ் லார்ட். அதனாலதான் மேல கொண்டு போய் உட்கார வச்சு, மேல மலை மேல உட்கார வச்சு அந்த நிழல் அனுப்பினாரே. பீட்டர், whenever you walk up to this hill, whenever you climb unto my presence, என் பிரசன்னத்துக்கு எப்பெல்லாம் நீ ஏறி வர்றியோ அப்பெல்லாம் அந்த நிழல் உன்னை தொடர்ந்துட்டே இருக்கும்பா. வேதம் சொல்லுகிறது, அவன் மேல் வீட்டில் ஏறினான். அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் இருக்கு, அவன் மேல் வீட்டில் ஏறினான், தரிசனம் கண்டான். ஆண்டவர் சொல்றாரு, மகனே, நான் சில உன்னதத்தில் சில இடத்துல உன்னை ஏறி இருக்க பண்ணியிருக்கிறேன், உன்னை உட்கார வச்சிருக்கிறேன். அதை நீ புரிஞ்சுக்கிடுவேன்னு சொன்னா இந்த நிழல் தொடர்ந்துட்டே இருக்கும். நீ போகிற எல்லா இடத்திலும் you will carry the shadow of my glory. Thank you Holy Spirit. நன்றி அப்பா, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீங்க திறவுகோலை கொடுத்திருக்கிறீங்க. அநேக நாட்களா நாங்க அதை சும்மா வச்சிருக்க கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. Maybe it was like a vacation for Peter. Vacation for Peter. It was like a resort, or a beach resort போல. But the Lord says, hey, your time has come, because what you are carrying is so costly. What you are carrying is precious. நீ வைத்திருக்கிற திறவுகோல் விலையேற பெற்றது, விசேஷமானது. அதற்காக சில இடத்துல 4 நாளா காத்திருக்கிறான். நீ நிர்விசாரமாயிராதே, நீ புறப்படு, தீவிரமாய் போ, உடனே புறப்பட்டு போ. கௌரபாஷந்தலியாரதானி ஆண்டவர் சொல்றார், நீ புறப்படணும், நீ புறப்படணும், நீ புறப்படணும். நீ பெற்றுக்கொண்டது என்ன என்று உனக்கு தெரிய வரும் என்றால் நீ புறப்படுவாய். உன்னை பின்தொடர அவருடைய நிழலும் இருக்கும். Thank you Holy Spirit. நன்றி அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய சத்தம் எங்களுக்கு தெளிவாய் கேட்பதற்காய் நன்றி. சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் இந்த பாரத்தை வைப்பீராக. Yes my Lord, someone is waiting for you. If you are anointed, you cannot wait, you cannot tarry. மேல் வீட்டறையிலே இருந்தது நல்லாதான் இருந்துச்சு பேதுருக்கும் யோவானுக்கும். ஆனா அவங்க புறப்பட்ட போதுதான் தெரிஞ்சிச்சு, ஒரு மனுஷன் 40 வருஷமா காத்திருக்கிறான். Only when you move according to the unction of the Holy Spirit, you will discover the opportunities. 40 வருஷமா இருந்த மனுஷன், he missed Jesus. இயேசுவையே அவன் மிஸ் பண்ணிட்டான். இயேசுவும் அவனை மிஸ் பண்ணார். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், there is a apostolic operation yet to come. அப்போஸ்தலர்களால் செய்யப்படக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. எனவே அவனை விட்டு வச்சார். You will discover the opportunities that are reserved for you, and you will minister, and you will see the glory of God. தேவ மகிமை வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். பரலோக தேவனே, இந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தருகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் கற்றுக் கொடுக்கும் புதிய நடைகளுக்காய் நன்றி செலுகிறோம். நீ நடத்தி செல்லும் புதிய திசைகளுக்காய் நன்றி செலுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா.
வெறுமையை நிறைவாக்குங்க, தோல்வியை ஜெயமாக்குங்க, துக்கத்தை சந்தோஷமா மாற்றுங்க. அடைபட்ட அனைத்தும் திறக்கப்படட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பராமரிப்பும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.